Hi students, greetings from Success Education Academy, 12th Physics, Unit 9, Semiconductor Electronics. அதோட long answerல second question பார்க்க போறோம். Explain the formation of PN junction diode and discuss its volume current characteristics. இந்த question பார்க்க போறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணிருக்க first question பார்த்துடுவாங்க. அப்போ you will get an idea what is semiconductor, what is conductor, what is insulator and what is p-type semiconductor and what is n-type semiconductor. So already இந்த thingsல நம்ம வந்து first questionல discuss பண்ணிருக்கோம். So அந்த question பார்த்துட்டு வந்தீங்கன்னா you will get more clarity. சரிங்களா? So first question, PN junction diode. ஒரு PN junction diode அப்படின்னா பாத்தீங்கன்னா ஒரு p-type semiconductor. ஒரு p-type semiconductor, then ஒரு n-type semiconductor. ஒரு p-type semiconductorையும் n-type semiconductorையும் fuse பண்றோம். A PN junction is diode is formed when a p-type semiconductor fused with n-type semiconductor. சிம்பிளா சொல்லணும்னா ஒரு p-type semiconductor n-type semiconductor எடுத்து ஒண்ணா சேர்க்கறது தான் fusing. நம்ம ஒரே மாடியூலா ஆக்குறோம். அதுதான் என்னன்னா fusing. சோ இந்த மாதிரி சேர்க்கறது தான் என்ன சொல்றாங்கன்னா PN junction diode அப்படினு சொல்றாங்க. அதோட schematic representation தான் இது PN junction diode. நம்ம சர்க்யூட்ல சிம்பிள்ல இந்த மாதிரி டினோட் பண்ணுவோம். ஒரு PN junction diode. ஓகே, இப்போ இதை எப்படி ஃபார்ம் பண்றது, இந்த PN junction diode characteristics என்ன, அதனால என்ன நடக்குது அப்படிங்கறதெல்லாம் பார்ப்போம். p-type semiconductor, n-type semiconductor. இந்த p-type semiconductorக்கும் n-type semiconductorக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, p-type semiconductorல மெஜாரிட்டி என்ன இருக்கும்னா ஹோல்ஸ் இருக்கும். n-type semiconductorல மெஜாரிட்டி என்ன இருக்கும்னா எலக்ட்ரான்ஸ் இருக்கும். p-type semiconductorல மைனாரிட்டி என்ன இருக்கும்னா எலக்ட்ரான்ஸ் இருக்கும். மெஜாரிட்டி n-type semiconductorல மைனாரிட்டி என்ன இருக்கும்னா ஹோல்ஸ் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நமக்கு நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் வந்து இங்க வந்து அதிகமா இருக்கு, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ இந்த கிரீன் கலர்ல கொடுத்துருக்கிறது எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி இருக்கு, கம்மியா இருக்கு. இங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து அதிகமா இருக்கு, நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் வந்து எப்படி இருக்கு, கம்மியா இருக்கு. ஸோ இதை வச்சுதான் ஒரு p-type semiconductor, n-type semiconductor அப்படிங்கறத நம்ம டினோட் பண்றோம். இது ரெண்டும் ஒன்னா சேர்க்கிறோம். ஆக்சுவலா இந்த ஹோல்ஸ் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா பாசிட்டிவ் சார்ஜை ரெப்ரசென்ட் பண்ணுது, எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜை ரெப்ரசென்ட் பண்ணுது. சரிங்களா? இப்போ இது ரெண்டும் நம்ம சேர்க்கும் போது ஒரு ஜங்ஷன்ல வரும்போது இதுல இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜ் எல்லாம் என்ன பண்ணணும்னா அந்த பாசிட்டிவ் சார்ஜ் இல்லைன்னா இதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாமே என்ன பண்ணுது, இந்த ஹோல்ஸை பார்த்த உடனே டிஃப்யூஸ் ஆகுது, இங்க இருந்து அங்க ஜம்ப் பண்ணுது. இந்த எலக்ட்ரான் இங்க இருந்து ஜம்ப் பண்ணும், இந்த எலக்ட்ரான் இங்க இருந்து ஜம்ப் பண்ணும், இந்த எலக்ட்ரான் ஜம்ப் பண்ணும், இந்த மாதிரி எல்லா எலக்ட்ரானும் ஜம்ப் பண்ணுது. ஸோ ஜம்ப் பண்ணி இந்த மாதிரி ஒரு டிப்ளீஷன் லேயர் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணுது. டிப்ளீஷன் லேயர்னா வேற ஒன்றும் கிடையாது, இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்து இந்த ஹோல்ஸ் ஆக்குபை பண்ணுது. அந்த ரீஜனை தான் டிப்ளீஷன் ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம். இங்க ஒரு டிப்ளீஷன் ரீஜன் ஜென்ரேட் ஆனோம்னா இங்க ஒரு பொட்டன்ஷியல் பேரியர் கிரியேட் ஆகுது. சரிங்களா? பொட்டன்ஷியல் பேரியர். சரிங்களா? இந்த பொட்டன்ஷியல் பேரியர்னா என்ன அப்படிங்கறத நான் நெக்ஸ்ட் சொல்றேன். இப்போ இந்த பொட்டன்ஷியல் பேரியரை ஓவர் கம் பண்ணி வாரதுக்கு இந்த எலக்ட்ரானுக்கு கேப்பபிலிட்டி இருக்கு. அதாவது இந்த பொட்டன்ஷியல் பேரியரோட இதுக்கு ஒரு பர்டிகுலர் சார்ஜ் இருக்கு, அந்த சார்ஜை ஓவர் கம் பண்றதுக்கு இந்த எலக்ட்ரானுக்கு கேப்பபிலிட்டி இருக்கு. அப்ப இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணுது, இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணுது, இங்க இருந்து இங்கே டிஃப்யூஸ் ஆகுது. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் பக்கத்துல இருக்க எலக்ட்ரான் டிஃப்யூஸ் ஆகுது, அடுத்தது இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்து இந்த டிஃப்யூஸ் ஆகி இங்க ஒரு டிப்ளீஷன் லேயர் கிரியேட் ஆகுது. இந்த டிப்ளீஷன் லேயர்ல ஒரு பொட்டன்ஷியல் பேரியர் இருக்கும், அந்த பொட்டன்ஷியல் பேரியரை ஓவர் கம் பண்றதுக்கு இந்த எலக்ட்ரானோட சார்ஜ், இந்த எலக்ட்ரானுக்கு கேப்பபிலிட்டி இருக்கு, அதாவது இந்த எலக்ட்ரானுக்கு சஃபிஷியன்ட் எனர்ஜி இருக்கு. அப்ப இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணணும்னா இங்க இருந்து இங்கே ஜம்ப் பண்ணுது. புரியுதுங்களா? ஜம்ப் பண்ணி அகைன் ஒரு டிப்ளீஷன் லேயர், இந்த மாதிரி ஒரு டிப்ளீஷன் லேயர் கிரியேட் பண்ணுது. இப்போ இந்த எலக்ட்ரானுக்கு ஜம்ப் பண்ணுதான்னு பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானுக்கு கேப்பபிலிட்டி இல்ல. ஸோ கேப்பபிலிட்டி இருந்தா என்ன ஆகும், இந்த எலக்ட்ரான் இந்த இடத்துல வந்து ஆக்குபை ஆயிரும். பட் இங்க கேப்பபிலிட்டி இல்ல. கேப்பபிலிட்டி இல்லாதனால நம்ம அந்த ரீஜனை மொத்தத்தில் என்ன சொல்றோம், டிப்ளீஷன் ரீஜன் அப்படின்னு சொல்றோம். இன்கேஸ் இந்த எலக்ட்ரானிக் கேப்பபிலிட்டி இருந்ததுன்னா நமக்கு மொத்தத்தில் இந்த ஏரியாவை என்ன சொல்லியிருப்போம், டிப்ளீஷன் ரீஜன் சொல்லியிருப்போம். புரியுதுங்களா? அது என்ன பொட்டன்ஷியல் பேரியர் அப்படிங்கறத நான் நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. இதுல இருக்கக்கூடிய அதாவது ஒரு p-type செமிகண்டக்டரும் n-type செமிகண்டக்டரும் நம்ம பக்கத்துல கொண்டு வரும்போது n-type செமிகண்டக்டர் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்து p-type செமிகண்டக்டர் இருக்கக்கூடிய ஹோல்ஸை பார்த்த உடனே ஜம்ப் பண்ணுது, டிப்ளீட் ஆகுது. ஸோ அந்த ரீஜனை தான் டிப்ளீஷன் ரீஜன் அப்படின்னு சொல்றோம். எந்த அளவுக்கு அதால டிப்ளீட் ஆக முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம டிப்ளீஷன் ரீஜன் இருக்கும். இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் ஏன் வந்து டிப்ளீட் ஆகல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரான்ஸுக்கு வந்து இந்த பொட்டன்ஷியல் பேரியரை இதை டிப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் இதுக்குள்ள ஒரு பொட்டன்ஷியல் பேரியர் கிரியேட் ஆகும். அந்த பொட்டன்ஷியல் பேரியரை ஓவர் கம் பண்ற அளவுக்கு இந்த எலக்ட்ரானுக்கு சார்ஜ் இல்ல, சஃபிஷியன்ட் எனர்ஜி இல்ல அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ பொட்டன்ஷியல் பேரியர்னா என்ன அப்படிங்கறத பார்ப்போம். பொட்டன்ஷியல் பேரியர் அப்படின்னா என்ன பாத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ், சரிங்களா, இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் இந்த பிளேஸ் ஆக்குபை பண்ணதுக்கு அப்புறம் இதோட நெட் சார்ஜ் பாத்தீங்கன்னா டோட்டலா என்ன இருக்கும்னா ஜீரோவா இருக்கும். சரிங்களா?
இதோட நெட் சார்ஜ் பாத்தீங்கன்னா டோட்டலா 0 இருக்கும். அதாவது இந்த ஹோல்ஸ் எல்லாம் என்ன பண்ணிருக்கு, இந்த எலக்ட்ரான் வந்து ஆக்குபை பண்ணிருக்கு, அவ்வளவுதான். இந்த ஹோல்ஸ் அதாவது இதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான், இதுல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ரெடியூஸ் ஆகும் போது, இது ஆல்ரெடி நெகட்டிவ் சார்ஜா இருக்கக்கூடியது, நெகட்டிவ் சார்ஜ் இங்க இருந்து அங்க போகும்போது இது என்ன ஆகும், பாசிட்டிவ் சார்ஜ் ஆகும். அதனால இதுல என்ன பிளஸ் போட்டிருக்காங்க, புரியுதுங்களா? இதுல பிளஸ் போட்டிருக்காங்க. சோ இந்த சர்ஃபேஸ்ல நமக்கு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆயிருக்கு. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இந்த சைடு ஆக்குபை ஆகும்போது இங்க வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகுது, புரியுதுங்களா? இங்க வந்து இந்த மாதிரி ஒரு சைடு ஃபுல்லா பாசிட்டிவ் சார்ஜும் ஒரு சைடு ஃபுல்லா நெகட்டிவ் சார்ஜும் இருக்கும்போது அங்க என்ன ஆகும், ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஒரு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும் இல்லையா, ஒரு எலக்ட்ரிக் ஃப்ளோ இருக்கும், ஒரு கரண்ட் ஃப்ளோ இருக்கும், சரிங்களா? சோ இந்த கரண்ட் ஃப்ளோவை தான் நம்ம என்ன சொல்றோம்னா பொட்டன்ஷியல் பேரியர் அப்படின்னு சொல்றோம், புரியுதுங்களா? இந்த கரண்ட் ஃப்ளோவை தான் நம்ம என்ன சொல்றோம்னா பொட்டன்ஷியல் பேரியர் அப்படின்னு சொல்றோம். இந்த பொட்டன்ஷியல் பேரியர், இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு, இதுக்குள்ள ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கனாலதான் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட இந்த எலக்ட்ரான்னால ஓவர் கம் பண்ணி இந்த சைடு வர முடியல. இந்த எலக்ட்ரான் இங்க ஜம்ப் பண்ண ட்ரை பண்ண நினைக்கும் போது இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுனால இது என்ன ஆகுது, ரெஃப்யூஸ் பண்ணுதுன்னா ஒரு ரிஃப்ளெக்ஷன் ரிப்பல் ஆகுது, சரிங்களா? புரியுதுங்களா? நல்ல கான்செப்ட் பார்த்துக்கோங்க. இந்த சைடு எலக்ட்ரான்ஸ் இருக்கு, இந்த சைடு ஹோல்ஸ் இருக்கு. இந்த சைடு இருக்கக்கூடிய எலக்ட்ரான் இந்த சைடு வருது. இந்த சைடு இருக்கக்கூடிய எலக்ட்ரான் இதுல வரும்போது ஆல்ரெடி இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கம்மி ஆகும்போது இங்க என்ன ஆகும், ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகும். அதே மாதிரி இங்க ஆல்ரெடி பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, இந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வரும்போது இங்க என்ன இருக்கும், ஒரு நெகட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகும். ஸோ ஒரு லேயர்ல பாசிட்டிவ் சார்ஜும் ஒரு லேயர்ல நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும்போது உள்ளுக்குள்ள என்ன நடக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டு நடக்கும். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஒன் கிளியரா படிச்சிருக்கோம். ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதாவது இந்த ரீஜன்ல ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை தான் நம்ம என்ன சொல்றோம்னா பொட்டன்ஷியல் பேரியர் அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா கிளியரா? இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை தான் நம்ம என்ன சொல்றோம், பொட்டன்ஷியல் பேரியர் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை ஓவர் கம் பண்ணணும்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை தாண்டி நமக்கு எனர்ஜி தேவை. எனர்ஜி இருந்தா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும், இங்க இருந்து ஜம்ப் பண்ணி இங்க வர முடியும். அகைன் வந்து சேம் ப்ரொசீஜர், இந்த எலக்ட்ரான் ஒருவேளை இங்க இருந்து இங்க ஜம்ப் பண்ணிடுச்சுன்னா இந்த மொத்தமா டிப்ளீஷன் ரீஜன் ஆகும், இதுவும் நெகட்டிவ் சார்ஜ் ஆயிரும், சரிங்களா? இது பாசிட்டிவ் ஆகும் இருக்கும், புரியுதுங்களா? ஸோ இனி வந்து பயாசிங் அப்படிங்கிற கான்செப்ட் பார்ப்போம். பயாசிங் அப்படின்னா என்னன்னா, பயாசிங் மீன்ஸ் ப்ரொவைடிங் எக்ஸ்டர்னல் எனர்ஜி டு சார்ஜ் கேரியர்ஸ் டு ஓவர் கம் த பேரியர் பொட்டன்ஷியல் அண்ட் மேக் தம் மூவ் இன் அ பர்டிகுலர் டைரக்ஷன். இப்போ இந்த டயக்ராம் டிப்ளீஷன் ரீஜன் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். இதுக்குள்ள ஒரு பேரியர் ஒரு பொட்டன்ஷியல் பேரியர் இருக்கு. அந்த பொட்டன்ஷியல் பேரியரை ஓவர் கம் பண்ணாதான் இந்த எலக்ட்ரான் இந்த சைடு மூவ் ஆகும். இந்த எலக்ட்ரானால மூவ் பண்ண முடியாது, ஸ்டாக் ஆகி நிக்குது. அப்ப இதை மூவ் பண்ணோம்னா நமக்கு என்ன பண்ணணும், சஃபிஷியன்ட் எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜியை ஒரு எக்ஸ்டர்னல் எனர்ஜியை நம்ம கொடுக்குறோம். வெளியே வந்து ஒரு வால்டேஜ், ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணி ஒரு செல் வால்டேஜ் நம்ம கொடுக்குறோம், ஒரு பவர் சப்ளை நம்ம கொடுக்குறோம். கொடுக்கும்போது என்ன பண்ணும், இது சஃபிஷியன்ட் எனர்ஜி அக்கர் பண்ணிட்டு இது என்ன பண்ணும், இங்க இருந்து இங்க மூவ் ஆகும். ஸோ இதை தான் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது இந்த பொட்டன்ஷியல் பேரியரை ஓவர் கம் பண்றோம் இப்போ எக்ஸ்டர்னல் எனர்ஜி மூலமா, அந்த கான்செப்ட் தான் என்ன சொல்றாங்கன்னா பயாசிங் சொல்றாங்க. பயாசிங் மீன்ஸ் ப்ரொவைடிங் எக்ஸ்டர்னல் எனர்ஜி டு சார்ஜ் கேரியர்ஸ். இவங்க தான் சார்ஜ் கேரியர்ஸ். இந்த சார்ஜ் கேரியர்ஸ்க்கு ஒரு எக்ஸ்டர்னல் எனர்ஜி கொடுக்குறோம் டு ஓவர் கம் த என்னது, இந்த பேரியர் பொட்டன்ஷியலை ஓவர் கம் பண்றோம், சரிங்களா? அண்ட் மேக் த மூவ் இன் பர்டிகுலர் டைரக்ஷன். ஏதாவது ஒரு டைரக்ஷன்ல மூவ் பண்ண வைக்கணும், எதர் இன் திஸ் டைரக்ஷன் ஆர் இன் திஸ் டைரக்ஷன். இந்த டைரக்ஷன்ல இல்லைன்னா இந்த டைரக்ஷன்ல மூவ் பண்ண வைக்கணும். ஸோ இந்த கான்செப்ட் தான் பயாசிங் அப்படின்னு சொல்றோம். இந்த பயாசிங் நடக்கிறதுக்கு நம்ம என்ன வால்டேஜ் கொடுக்குறோமோ, எக்ஸ்டர்னல் வால்டேஜ், அதுதான் என்ன சொல்றாங்கன்னா பயாஸ் வால்டேஜ் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த பயாசிங் வந்து என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு டைப்பா பிரிச்சிருக்காங்க. ஒன்னு ஃபார்வர்ட் பயாஸ், இன்னொன்று வந்து ரிவர்ஸ் பயாஸ். இப்போ இந்த ஃபார்வர்ட் பயாஸ்னா என்ன, ரிவர்ஸ் பயாஸ்னா என்ன அப்படிங்கறத பார்ப்போம். ஃபார்வர்ட் பயாஸோட டயக்ராம் இது. ஃபார்வர்ட் பயாஸ் டயக்ராம் என்ன பண்றோம்னா, பி டைப் செமிகண்டக்டர்ல பாசிட்டிவ் டெர்மினலும் என் டைப் செமிகண்டக்டர்ல நெகட்டிவ் டெர்மினலும் கனெக்ட் பண்றோம், புரியுதுங்களா? பி டைப் செமிகண்டக்டர்ல பாசிட்டிவ் டெர்மினலும் என் டைப் செமிகண்டக்டர்ல நெகட்டிவ் டெர்மினலும் கனெக்ட் பண்றோம். ஆல்ரெடி இங்க வந்து இது பாசிட்டிவ் சார்ஜ், இங்க ஹோல்ஸ் தான் இருக்கு, இங்க நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு, எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ சேம் சார்ஜ் அப்படின்னால சேம் சார்ஜ், இங்கேயும் பாசிட்டிவ் சார்ஜ், இங்கேயும் பாசிட்டிவ் சார்ஜ். அதனால என்ன ஆகும், இந்த எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும், உள்ளுக்குள்ள ரிப்பல் ஆகும். உள்ளுக்குள்ள ரிப்பல் ஆகுது அப்படின்னா ஆல்ரெடி டிப்ளீஷன் லேயர் இது வரைக்கும் இருந்தது. இந்த டிப்ளீஷன் லேயர் என்ன ஆகுதுன்னா ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிக்கும். இந்த எலக்ட்ரான்லாம் இங்க மூவ் ஆகுது டியூ டு ரிப்பல்ஷன். சேம் சார்ஜ்னா என்ன ஆகும், நமக்கு ரிப்பல் ஆகும் அப்படின்னு தெரியும். அப்ப இங்க இருக்க பாசிட்டிவ் சார்ஜ்னா என்ன ஆகும், இந்த மாதிரி இந்த ஹோல்ஸ்னா இந்த மாதிரி என் டைப் பார்த்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். என் டைப் பார்த்து இந்த ஹோல்ஸ் எல்லாம் மூவ் ஆக ஆரம்பிக்கும் போது இந்த பொட்டன்ஷியல் பேரியரை விட இங்க அதிகமான சார்ஜ் இருக்கும் போது இந்த டிப்ளீஷன் ரீஜனை இது என்ன பண்ணுதுன்னா ஷ்ரிங்க் பண்ணுது, இந்த மாதிரி சின்னதாக்குது. முதல்ல பெருசா இருந்தது, இந்த அளவுக்கு இருந்தது என்ன பண்ணுது, இது இந்த மாதிரி ஷ்ரிங்க் பண்ணுது, சின்னதாக்குது. இப்போ இந்த டிப்ளீஷன் லேயர் இங்க இருந்து இங்க சின்னதானதுக்கு அப்புறம் இங்கே நெகட்டிவ், இங்கேயும் வந்து இதே மாதிரிதான்
இங்க என்ன பண்ணுதோ அதே மாதிரி தான். இங்க பாசிட்டிவ் சார்ஜ், இங்க பாசிட்டிவ் சார்ஜ், அதே மாதிரி இங்க நெகட்டிவ் சார்ஜ், இங்க நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரான் இருக்கு. இந்த எலக்ட்ரான் என்ன ஆகும்னா ரிப்பல் ஆக ஆரம்பிச்சு இந்த எலக்ட்ரானும் உள்ளுக்குள்ள பார்த்து மூவ் ஆகும். அதாவது பி டைப்பை பார்த்து மூவ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி மூவ் ஆகும்போது இது இந்த டிப்ளீஷன் லேயர் சின்னதானதப்போ இந்த பேரியர் பொட்டன்ஷியலை கிராஸ் பண்றதுக்கு இந்த டிப்ளீஷன் ரீஜன் சின்னதாக தான் இருக்கு. டிப்ளீஷன் ரீஜன் இல்லாம போகல, இதுலயும் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த பேரியர் பொட்டன்ஷியலை கிராஸ் பண்றதுக்கு ஓவர் கம் பண்றதுக்கு இப்போ இதுக்கு தேவையான சார்ஜ் இருக்கு. அப்ப என்ன பண்ணும், இது இங்க இருந்து மூவ் ஆகி இந்த சைடு ஃப்ளோ ஆக ஆரம்பிக்குது. புரியுதுங்களா? இதுதான் என்ன சொல்றாங்கன்னா ஃபார்வர்ட் பயாஸ் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? எலக்ட்ரான் வந்து இங்க இருந்து இங்க மூவ் ஆகிறதா என்ன சொல்றாங்கன்னா ஃபார்வர்ட் பயாஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இந்த பேரியர் பொட்டன்ஷியலை கிராஸ் பண்ற வரைக்கும் தான் இந்த எலக்ட்ரானுக்கு என்ன இருக்கும், இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்ல இருந்து இந்த பேரியர் பொட்டன்ஷியலை கிராஸ் பண்ணது, ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் மூலமா பேரியர் பொட்டன்ஷியலை கிராஸ் பண்ணுது. கிராஸ் பண்ணும்போது இந்த சைடு என்ன இருக்கும், ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். அதனால எலக்ட்ரான் என்ன ஆகும், ஃப்ரீயா ஆக்சலரேட் ஆக ஆரம்பிக்குது. இந்த சைடு இப்படி ரொட்டேட் மூவ் ஆக ஆரம்பிக்குது. ஒரு டைரக்ஷன்ல மூவ் ஆக ஆரம்பிக்குது, இந்த சைடு மூவ் ஆக ஆரம்பிக்குது. இதுதான் என்ன சொல்றோம்னா ஃபார்வர்ட் பயாஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிவர்ஸ் பயாஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இதே ரிவர்ஸ் பயாஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பி டைப் செமிகண்டக்டர்ல நம்ம நெகட்டிவ் டெர்மினலும், என் டைப் செமிகண்டக்டர்ல பாசிட்டிவ் டெர்மினலும். சரிங்களா? இவ்வளவுதான். நம்ம இந்த சர்க்யூட்டை மாத்தி கனெக்ட் பண்றோம். சர்க்யூட்டை முன்னாடி கனெக்ட் பண்ண இருந்தது, அங்க ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சு. இப்போ என்ன ஆகும், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். அப்படிதானே? இதுல நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு, இங்க பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. அப்ப என்ன பண்ணும், இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இந்த சைடு ட்ரிஃப்ட் ஆக ஆரம்பிக்குது. இந்த ஹோல்ஸ் எல்லாம் இங்க பாத்தீங்கன்னா டைரக்ஷன் பார்த்தா தெரியும், ஹோல்ஸ் எல்லாம் இங்க பார்த்து மூவ் ஆக ஆரம்பிக்குது. அப்ப என்ன ஆகும், டிப்ளீஷன் ரீஜன் ஆல்ரெடி இருந்ததுல இருந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஆல்ரெடி முன்னாடி ஃபார்வர்ட் பயாஸ்ல டிப்ளீஷன் ரீஜன் ஷ்ரிங்க் ஆச்சு. ஷ்ரிங்க் ஆகும்போது எலக்ட்ரான் எல்லாம் ஜம்ப் ஆச்சு. இங்க வந்து என்ன ஆகுது, டிப்ளீஷன் ரீஜன் எக்ஸ்டெண்ட் ஆகுது. எக்ஸ்டெண்ட் ஆகும்போது எலக்ட்ரான் மூவ் ஆகுமா, மூவ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரான் ஃப்ளோ இல்லாததை நம்ம என்ன சொல்றோம்னா ரிவர்ஸ் பயாஸ் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு டைரக்ஷன்ல, ஆக்சுவலா இந்த டைரக்ஷன்ல எலக்ட்ரான் ஃப்ளோ இருக்காது,